ஓம் ஈஸ்வரா குருதேவா. சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை சாபமிடுகின்றான். வேடிக்கை பார்த்தாலே அவன் இன்னி நாசமா போகின்றான். உணர்வின் அறிவாக அவன் பரப்பும்போது அவனுக்கு சார்ந்தாலும் கேட்ட உணர்வுகளும் இங்கே வருகின்றது. நமக்குள்ளும் நல்ல குணங்களை நாசமாக்கி விடுகின்றது. அப்போ அதை தடுக்க வேண்டுமா அல்லவா? அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும் ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நீங்கள் கவர்ந்து உங்கள் இரத்தத்தில் பரவ செய்யும். தீமையின் உணர்வை அடக்கச் செய்யும். ஆகவே அந்த அருளை நமக்குள் சேர்க்க சேர்க்க நாம் சிந்திக்கும் வலிமை வருகின்றது. ஆகவே உங்கள் வாழ்க்கையை இதுதான் உண்மையான தியானம். நான் மணிக்கணக்கில் உட்கார்ந்து நான் சக்தி பெற வேண்டும் என்றால் அங்கே உட்கார்ந்து வருவேன். 2 பேர் மோசமாக சண்டை போடுறான். பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த வேதனை வந்து விடுகின்றது. கொஞ்சம் சும்மா இருக்கிறோம், வரைக்கிறான் பாரு. அப்போ அந்த வேதனை நுகர்ந்துடும். அப்போ இந்த தியானம் என்ன ஆகும்? அப்போதைக்கு தான் ஆகும். அவர் இங்கே வந்தோடனே இந்த வந்துடும். அப்போ அது உள்புகாமல் தடுக்க வேண்டும் அல்லவா? அந்த நிமிடமே நீங்கள் இதை செய்யும். அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்குங்கள். உங்கள் இரத்தங்களில் கலக்க செய்யுங்கள். அந்த வேதனையின் உணர்வை அதை அடக்கி பழகுங்கள். அப்போதே ஆகவே நாம் குழம்பு வைக்கும்போது அதில் எல்லாம் சேர்த்து சுவையாக வைப்பது போல நாம் இதை போல மாற்றி அவர்கள் நல்ல செயல்கள் செயல்படுத்த வேண்டும். நல்ல வாழ்க்கையை அமைத்தனும் அந்த அருள் உணர்வோடு பெற வேண்டும் என்று உணர்வினை நீங்கள் கவர்ந்து விட்டால் இந்த உணர்வு நமக்குள் கலந்து நல்ல உணர்வுகளையும் நல்ல செயல்களையும் செயல்படும் கருத்தன்மை நமக்குள் அடைகின்றது. ஆகவே இதன் உணர்வுகள் நமக்குள் தெளிவாக இது உதவுகின்றது. ஆகவே இந்த மனிதனின் 6வது அறிவை நாம் சேனாதிபதி என்பதெல்லாம் தீமை புகாது தடுப்பதை 6வது அறிவை பயன்படுத்துவது என்று ஞானிகள் இதை தெளிவாக கூறுகின்றனர். ஆக முருகன் யார் சேனாதிபதி என்று பெருமை பேசுவதில் அர்த்தமில்லை. முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றது. நாம் இதை மாற்றி அமைக்க முடியும். இந்த உடலுக்கு பின் கார்த்திகை என்ற வெளிச்சம் அதே போல உயிரின் தன்மை ஒளியாக மாற்றிட முடியும்.